வணக்கம். தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களும் தளபதி விஜயும் தளபதி ரசிகர்களும் தமிழக மக்களும் தளபதி விஜய் திரும்பி வந்துவிட்டார். அரசியலுக்கு பழையபடி மீண்டும் எழுச்சி பொங்க பேசப் போகின்றார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பழைய அதே பாணியில் ஈடுபட போகின்றார் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர் இதை இழிவாகவும் பார்க்கின்றார்கள். இத்தனை நாள் பயந்து போய் ஒளிந்து கடந்தார். இப்பொழுதுதான் அவருடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒருத்தராக வெளியே வர தொடங்கிவிட்டார்கள் என்று இழிவாக பேச தொடங்கிவிட்டார். இந்த நிலையை மாற்ற வேண்டும். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டார்ல தளபதி விஜய், அதுபோல மீண்டும் பயங்கரமாக அவர்களுக்கு எதிர்கட்சிக்காரர்களுக்கு கோபம் வருவது போல் இனி பேசுவாரா இல்ல அடங்கி போவாரா என்கின்ற கேள்விகள் அதிகம் இருக்கின்றது. இது இனி பிஜேபியை உயர்த்தி பேசுவாரா தாழ்த்தி பேசுவாரா, எப்படி பேச போகிறார், அதிமுகவை எப்படி பேசி போகின்றார், திமுகவை இனி எப்படி பழையபடி டீல் பண்ண போகின்றாரா என்று பலருக்கும் பல கேள்விகள் மனசின் உள்ளில் இருக்கின்றது. இதை மாற்ற வேண்டும். எப்படியாவது தந்திரமாக அரசியலில் தமிழக களத்தில் போராடி நிற்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். எடுத்தோம் கவுத்தோம்னு அப்படி இப்படி பேசி எல்லாருக்கும் வில்லனாக மாறவே கூடாது. முடிஞ்சவரை வில்லனாக இருக்க வேணும். அதே சமயம் மரியாதையும் பேச வேணும். அப்போதான் நம்மளால இலக்கை அடைய முடியும். அதை தளபதி விஜயும் தொண்டர்களும் புரிஞ்சு கொள்ள வேணும். தளபதி விஜய் என்ன பேசுறாரோ அதே தான் தொண்டர்களும் பேசுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பார்த்தாங்களே சீமான் எப்படி எல்லாரையும் அவர் தொண்டர்கள்லாம் அவ்வளோ மோசமாக மாற்றி வச்சிருக்காரு. அதுபோல தளபதி விஜய் ஆகக்கூடாது. தளபதி விஜய் தைரியமாக மேடையில் பேச வேண்டும், சோசியல் மீடியாவில் பேசும், டெய்லி மக்களோடு கனெக்ஷனில் இருக்க வேணும். ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கணும் மக்களுக்காக வேண்டி. இந்தியாவில் முழுவதும் ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டேட்லையும் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதுக்கெல்லாம் மறுபடி ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் அரசியல்வாதியோட அழகு. இந்தியா முழுக்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அதுக்கெல்லாம் ஏதாவது பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அரசியலில் நீங்கள் இருக்கிறதா மக்களுக்கு மனசில் பதிஞ்சு போகும். அதை தெரிஞ்சுக்கொள்ளணும், தொண்டர்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். இது தமிழனின் ஒரு கருத்து. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கங்களே.